ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா முருங்கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன டம்ளர் பருப்பு பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன டம்ளர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி முக்கால்வாசி வேக்காட்டில் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட தீர்ந்துருச்சுன்றதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இந்த சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ முருங்கீரை 2 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முருங்கீரை இதோடையே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், 4 பச்சை மிளகா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு பச்சை பசேன்னு இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா வெந்துருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரைக்கு தாளித்து கொட்டுறதுக்காக ஆலக்கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இது நம்ம மத்து போட்டு ஒரு கடையணும். அவ்வளோதான், முருங்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மத்து போட்டு நல்லா கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கீரை கடைஞ்சாச்சு. நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.